ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு ஒரு நிமிடம். மகா சிவராத்திரி கோயிலுக்கு போகிறீங்களா? ஒரு பொருள் வாங்கி கொடுங்க போதும், நீங்களும் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பார்த்துட்டு தான் பதிவுக்கு வந்திருப்பீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க. சரிங்களா? நம்ம எல்லாராலையும் கோயிலுக்கு போய் எல்லா நேரமும் உட்காந்துட்டு இருக்க முடியாது. மகா சிவராத்திரி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஆரம்பிச்சு சூரிய உதயம் வரைக்கும், அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் நடைபெறும்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ எல்லாருமே கோயிலுக்கு போகணும்னு விரும்புவாங்க. ஒரு பெரியவங்கள்ல இருந்து வீட்டில் இருக்க எல்லா மக்களும் அப்படி எல்லாராலையும் போக முடியாது. சரிங்களா? இப்போ என்னென்ன முதியோர்கள் இருப்பாங்க, வயதானவர்கள் தான் சொல்கிறேங்க. அப்புறம் நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க கலந்துக்கலாம். சரிங்களா? எப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனா நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம அதில் பங்கேற்கணுங்க. மகா சிவராத்திரியின் சிறப்பு அம்சம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு பதிவு முன்னால் போட்டிருக்கேங்க. அதையும் பார்த்துட்டு வாங்க நீங்கள். சரிங்களா? இப்போ நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுனால என்னென்னா மோட்சம் கிடைக்கும். அப்புறம் புண்ணியம்லாம் கிடைக்கும். காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும். அதில் பங்கேற்கத்துட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போக முடியாதவங்க வீட்டில் இருந்து சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உச்சரிச்சிட்டு சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக, இல்லைன்னா நமச்சிவாயா நமச்சிவாய நமச்சிவாயான்னு சொல்லிட்டே இருங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா, மகா சிவராத்திரிக்கு கோயிலுக்கு நம்ம போய் பங்கேற்போம் போது நம்மளுக்கு முடிஞ்சது ஏதாவது கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுப்போம். சரிங்களா? இல்லைன்னா அதுக்கு எந்த பொருளாவது நம்ம வாங்கி போய் பூ அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். வில்வ இலை கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம். அதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னன்னா, கோயிலுக்கு நீங்க போறீங்களா, இப்ப அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, அதுல ஒரு பொருள் கொடுங்க போதும், உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்குங்க. சிவன் ராத்திரிக்கு கோயிலில் அபிஷேகம் பண்ணும்போது சிவனுக்கு இது கரும்பு ஜூஸ்னால அபிஷேகம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியுமோ என்னவோ தெரியல. அது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. அந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. எல்லாரும் இதை செய்யறதில்ல. பால், தயிர், தேன், சந்தனம் அப்படின்னு தான் வாங்கி கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் சொல்றீங்க தெரியுங்களா? தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. சந்தனம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க மனம் குளிர்ச்சி அடையும். வீட்டில் எல்லாரும் இப்போ ஏதாவது இதாக இருந்தால் பிரிஞ்சிருந்தா கூட சேர்ந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிவனை குளிர்விக்கிறதுக்கோசரம் கரும்பு ஜூஸ்னால அபிஷேகம் பண்ணுவாங்க. அது முடிஞ்சவரை நீங்கள் வாங்கி கொடுத்து பயன்பெறணுங்கிறதுக்கோசரம் இந்த பதிவுங்க. எப்பயும் போல் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு எல்லா புண்ணியமும் கிடைக்கும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி, அடுத்து மன கிளேசம் வந்தாலும் விலகி போயிடும். அடுத்து புண்ணியம்லாம் கிடைக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. எல்லாமே உண்டு. சரிங்களா? காசிக்கு போன புண்ணியம் கிடைக்கும். அதில் பித்ரு தோசை இருந்தாலும் விலகிடும். இதெல்லாம் இத்தனை பலன்கள் கிடைக்குங்க. நீங்களும் போயிட்டு பயன்பெறுங்க. ஞாபகம் வச்சுட்டு மறக்காம கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்து எல்லாரும் பயன்பெறணுங்க. சரிங்களா? இந்த டைம்ல கண்டிப்பா கரும்பு ஜூஸ் கிடைக்கும். அதனால இந்த பதிவு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கோசரம் இந்த பதிவு நான் போட்டிருக்கேங்க. யாருக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. சரிங்களா?